சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்துகிட்டு அப்படியே நாகப்பாம்பு கூட வருஷத்துக்கு ஒரு டைம் தான் விஷத்தை கக்குமோ என்னவோ தெரியல. இவன் நடன நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷத்தை கக்கினுங்கிற. அது என்னன்னா மல்லி மேலதான். மல்லி என்னமோ சும்மா தான் இருக்காங்க. அவங்க வந்து போன் பேசுறதுக்காக போனை எடுத்துட்டு கொடுக்குன்னு வெளியே ஓடினதும் இவன் என்னடனா அந்த வெண்பா கிட்ட பேச்சு கொடுக்குறான். அதுவும் எப்படி செல்லும் தங்கும் புஜின்னு. அப்பவே இந்த வெண்பாக்கு கொஞ்சமாச்சும் டவுட் வந்துருக்கணும். ஆனா என்ன பண்றது, சின்ன குழந்தையாச்சு, அவளுக்கு எந்த டவுட்டும் வரல. அதுக்கப்புறம் இவன் இருந்துகிட்டு என்ன தங்கும் ஏன் இன்னும் ஸ்கூல் கிளம்பல, டடா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுவும் அக்கறையா கேட்கறா. என்னடா இது அக்கறையெல்லாம் ரொம்ப பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் தான் நினைஞ்சிருக்கோம். ஆனா என்ன பண்றது சொல்லுங்க, அது பச்சை குழந்தையாச்சு. அதனால அது வந்துகிட்டு இல்ல மல்லியம்மா சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சுடுதண்ணியா, அது மல்லி ஏற்கனவே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டாலே நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியா எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, இருங்க நான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வர்றான். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்குதுன்னு. அது என்னடா குட்டி சத்தம் கம்முன்னு இல்லாத குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பிளாஸ்கை தூக்கி கை மேல ஊத்திக்குது. அந்த கிளாஸ்ல ஊத்தி குடிக்க கூடவா தெரியல இவ்வளவு பெரிய புள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் என்ன பண்றதுங்க, அது பச்சை குழந்தை, அந்த குழந்தைக்கு போய் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டியதுதான். அவன் வந்துட்டு கை மேல ஊத்திக்க உடனே அவங்க டாடா குடுகுடு நீ எந்த மூலையில இருந்தாலும் தெரியல ஓடி வந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சுடு தண்ணி மேல கொட்டிக்கிட்டேன்டாடா ரொம்ப வலிக்குதுன்றா. மல்லி மல்லி எரும மாடை எங்க போய் தொலைஞ்ச, என்ன வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கேட்க, அதுக்குள்ள குடுன்னு ஓடி வந்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஓடி வந்துடுறா ரஞ்சிதா. எங்க இந்த மல்லி என்ன ஆனா நல்லா பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சீனை போட்டா கடைசி பார்த்து யாரையும் காணும், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுடுதனையை கூட்டிட்டு அவள் வந்து நின்னுக்கிறா. உடனே இந்த ரஞ்சிதா கிடைச்சிடா சாக்கு, இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்காம நீ எங்க போயிருந்த, நீ மனசெல்லாம் உனக்கு வேற எங்கேயும் இருக்கு, நீ வந்து வெண்பா மேல பாசம் உண்மையில இருந்தா இங்கே இருந்திருப்ப, அதை விட்டு போனை தூக்கிட்டு வெளியே ஓடனா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நான் போனது உனக்கு எப்படி தெரியும், நீ இங்க வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் எங்கிருந்தோ பார்த்தேன், ஆனா நீ போனை தூக்கின்னு போன உறுதி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்ப ஃபீல் பண்ற ரஞ்சிதா, அவன் வந்து நினைப்பெல்லாம் இங்க இருந்தா தானே, அவன் நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு, யார் மேலும் எங்கேயோ இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வந்து வெண்பா மேல காட்டின்னுக்கிறா. அவளோட எண்ணெய் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் எண்ணத்தை எல்லாம் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, அதனாலதான் இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஐயோ நான் என்ன விஜய் ஓவரா பண்ணேன், ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் போய் வெண்பா மேல விஷத்தை கக்கவுனா எனக்கு வெண்பா எவ்வளவு பிடிக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதுக்கும் மேல ஏன்னா என்ன வாய கலருங்களும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துனே குழம்பிங்கிறா. நீ என்னதான் குழம்புனாலும் நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் வச்சிருந்தா நான் தான் அதுக்கு மேலே அசிங்கம் பண்ணும், அதனால தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுறாரு. ஐயோ என்னடா இது, நம்ம 10 நாள் டைம் கேட்டா எப்பயே வெளியே போக சொல்றான், அப்படின்னா நம்ம அண்ணன் போய் சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போன மல்லி இருந்துக்கிட்டு இனிமே இங்க இருக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இனிமே நம்ம அசிங்கப்படமும் தேவலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான்னு தெரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் மல்லி சீரியல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.